ஹாய் ஹலோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டியூப்ளெக்ஸ் மாடல்லாம் வந்து ஒரு 3 BHK வில்லா தான் பார்க்க வந்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்துட்டு கோயம்புத்தூர் டு சத்தி ரோட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் கீரநத்தம் புதுப்பாளையம் பக்கத்தில் தான் வந்துட்டு இந்த வீடு வந்து அமர்ந்திருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா ரூமோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரே வித் வைலட் கலர் காம்பினேஷனில் வந்து ரொம்ப அட்டகாசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அதுபோக எலிவேஷன் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிளாஸ் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எஸ் மெட்டீரியலில் டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லீவ்ஸ் டிசைன்லாம் வர மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ட்ராகும் போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நீட்டான ஸ்லோப்பில் வந்து ரேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ஹெவி டியூட்டியில் எம்எஸ் ஸ்டீல் வந்து கேட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உட்டன் பேட்டர்னில் வரக்கூடிய கலர் காம்பினேஷனில் வந்துட்டு கேட்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அது கூட வந்து லேசர் கட்டிங் டிசைனுமே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டை திறந்தோன்னே நம்ம வந்து உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து 15க்கு 15 மெஷர்மெண்ட் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பேசியஸான போர்ட்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஜலமூலையில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து நமக்கு வந்து வாட்டர் சம்ப் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. போர்வெல் எல்லாமே பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வடக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு அமைச்சிருக்காங்க. ஸோ வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஷெட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரைட் சைடில் வந்துடுங்க அவுட்டர் டாய்லெட் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டர் டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் லீவ் பண்ணியிருக்காங்க. அதுபோல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. எல்லாமே நீட்டாக வந்து ஒதுங்க வச்சு கொடுத்துருவாங்க. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரைட் சைட்லேயே வந்துட்டு இபி பாக்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டாரோட இது எல்லாமே இபி லைன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஷெட் பேக் நீட்டான ஷெட் பேக், அதாவது ஃபியூச்சரில் நீங்கள் ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி ஷெட் பேக் ஏரியாவுக்கு கொடுத்து தான் அந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் ஏரியாவில் வந்து போர்வெல் சம்பு எல்லாமே வந்து பார்த்துருந்தாங்க. அது போக வந்துட்டு உள்ளே வந்ததுமே அதாவது மெயின் டோர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரௌன் கலர் பேட்டர்னில் வர மாதிரி கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா 10 feet வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெரிஃபை டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூபிவிசி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப அழகாக இருக்குதுங்க. ஸோ டைலோட கலர் பேட்டர்ன் ஏற்ற மாதிரியே இருக்குதுங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைல் இடையிலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபீடிங் ஒரு ப்ரௌன் கலர் டைல் வந்து நமக்கு ஸ்கர்ட்டிங் உண்மையை பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ உள்ளே என்ட்ராகும்போது பார்த்தீங்க அப்படின்னா டீ-குட் ஃப்ரேமில் வந்து நமக்கு வந்து டீ-குட் மெயின் டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரஞ்ச் டைப்பில் வந்து கிளாஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வந்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேசியஸான ஹால் தாங்க. 16க்கு 20 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிலே ஸ்பாட் லைட் ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு வந்துட்டு. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டோர் வந்து டீ-குட் ஃப்ரேமில் டீ-குட்டில் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேட்டர்ன் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹால் ஏரியாவில் வந்துட்டு சிங்கிள் வால்க்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டார்க் கலர் பெயிண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனில் கொடுத்தா சேம் வைலட் கலர் தான் வந்து இங்கே நமக்கு வந்து இன்னர்லேயே வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவி யூனிட் சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் வித் அதிலே பார்த்திங்க அப்படின்னா பூஜா ரூம் கேபினெட் இருக்குதுங்க. ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லேசர் கட்டிங் டோர் டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக ட்ரெண்டிங்காக சூப்பராக இருக்குதுங்க. ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா பேஸ் யூனிட்ஸுமே வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக மல்டிமீடியா டிவி யூனிட் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பேஸ் யூனிட்ஸ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து செட் ஆஃப் பாக்ஸில் வந்து எல்லாமே வச்சுக்கலாம். அது போக வந்துட்டு இது வந்து ஷோகேஸ் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கேபின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஷோகேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அது போக ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2x4 மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு வெட்டிஃபை டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒயிட் வித் ப்ரௌனில் வர மாதிரி டெக்ஸ்சர் பேட்டர்னில் வர மாதிரி நமக்கு வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் ஒர்க் எல்லாமே வந்துட்டு சேம் ஒரே கலர் பேட்டர்ன்லேயே வந்து நம்ம கொண்டு வந்துருக்காங்க. அது இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எலிஜென்ட்டாக நீட்டாக இருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டோட கிச்சன் பார்க்கலாம் வாங்க. கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 16 மெஷர்மெண்ட் ஓப்பன் கிச்சனுங்க. ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டோர் ஃப்ரேம்க்கு எல்லாமே வந்து நமக்கு வந்து உடனில் வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ வரக்கூடிய வீட்டில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே உடன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஸோ உள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிச்சன் ஏரியாவில் வந்துட்டு லேசர் கட்டிங் டிசைனில் வந்துட்டு நமக்கு உடன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்காங்க ஷோ கேஸ்க்காக. ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் யூனிட்ஸும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் ஏரியா
உள்ளே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து டைனிங் ஸ்பேஸுங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸான டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. அதிலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்லெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டேபிள் டாப் வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. மாடலர் கிச்சன் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் கலர் பேட்டர்னில் வர மாதிரி டன் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே வந்து நம்ம திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. எஸ்எஸ் மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து சிங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ 3x3ல ஒரு டைப் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அது போக 3x4ல டைனிங் ஏரியாவில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. 10 feet வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஃப்ட் ஒர்க் மேலே வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு கபோர்ட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கடப்பா செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குமே வந்து நமக்கு வந்து கிளாஸ் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க. தாராளமாக இருக்குங்க. கிச்சன் ஏரியாவில் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தாய்மார்கள் விரும்புகிற மாதிரியே இருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க பெட்ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 8க்கு 10 மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போனதே பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. 3x4ல ஒரு யூபிவிசி விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா வார்ட்ரோப் ஏரியாலே வந்து நமக்கு வந்து நீட்டாக பீரோ செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே லாக்கர் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 7 feetல லாஃப்ட் ஒர்க் மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் ஒன்று இருக்குதுங்க. ஸோ டாய்லெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 10 feet வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ரெக்டிஃபைல சிங்கிள் வால் போட்டு பார்த்தீங்கன்னா டார்க் கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் டைல் எல்லாமே வந்து நல்லா பளிர்னு சூப்பராக எலிஜெண்டாக இருக்குதுங்க. ஸோ அது இன்னுமே பார்க்குறதுக்கு வீடாக டே டைம்லையுமே வந்து நல்லா வெளிச்சமாக வச்சுருக்குதுங்க. ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நான் ஸ்கிட் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் வரக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்டுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 10 feet வரைக்கும் வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. ஒரு ஷவர் கனெக்ஷன் வந்துடுங்க. அதுபோக 2x2ல வென்டிலேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வீடு புக் பண்ண உடனே இமீடியட்டாக வந்து சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதா இந்த வீட்டோட பில்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளஷ் டோருங்க. ஃப்ளஷ் டோர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா குவாலிட்டியான உட்டன் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷால் ஃப்ரேமில். ஸோ அது போக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹால் ஏரியாவில் வந்து நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்துலாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஏரியா கீழே இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே வந்து நமக்கு வந்து யூபிஎஸ் பாயிண்ட் எல்லாமே வந்து ப்ரொவிஷன் வைக்கிற மாதிரி நீட்டாக டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸுங்க. ஸோ ஸ்டேர் கேஸ் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு வந்து நமக்கு வந்து டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நீட்டான ரைசர் இருக்குதுங்க. த்ரெட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 6 inch இருக்குது. ஸோ நீட்டான த்ரெட் இருக்குதுங்க. ஸோ அது போக எஸ்எஸ் மெட்டீரியலில் ஹேண்ட்ரைல் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நைட் டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரைட்டாக இருக்குங்க வீடு வந்து. நம்ம டே டைமில் ஷூட் பண்ணியிருக்கோம், நைட் டைமில் வந்து அப்படின்னா இன்னுமே வந்து நல்ல ஒரு ப்ரைட்டாக இருக்குங்க வீடு வந்து. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் ஹால் ஏரியா இருக்குதுங்க. ஸோ ஹால் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சிங்கிள் வால்க்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டார்க் கலரில் வந்து பெயிண்டிங் பண்ணி டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இது வந்துட்டு ஸோ அதிலே பிளாக் பாயிண்ட்ஸ் எல்லாமே டிவி யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ 3x4ல ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக மேலே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பற்றி பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 16x16 மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூமுங்க. ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் வால்க்கு மட்டும் நமக்கு வந்து டார்க் கலரில் வந்துட்டு ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னுமே சூப்பராக இருக்குதுங்க வீடு வந்துட்டு. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா வார்ட்ரோப் போர்ட் வந்து நமக்கு வந்து 16 feetக்கு வந்து லாஃப்ட்டுக்கு மேலே காங்கிரீட் ரூட் மேலே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கப்போர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து சிஸ்டம் டேபிள் எல்லாமே வந்துட்டு உடன்லேயே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. 3x4 விண்டோ இருக்குதுங்க. வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா லாக்கர் செட்டப் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. லாக் ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 2x4ல தான் வந்து வெட்டிஃபை டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோரிங் எல்லாமே வந்து வெட்டிஃபை டைல்ஸுங்க 2x4 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே வந்துட்டு 10 feet வரைக்கும் வந்துட்டு வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வால் மவுண்டட் கிளாசட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட்டுங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப லக்ஸூரியாக ரொம்ப யூனிக்காக இருக்குதுங்க. ஸோ நமக்கு இதிலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஷவர் கனெக்ஷன், கீசர் ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குதுங்க. ஸோ எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் உடனே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாச்சு டாய்லெட் பக்கம் வாங்க இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்குறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா டோர் எல்லாமே வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக எல்லா பெட்ரூமும் வந்து
ஃப்ரெஷ் டோர், ரொம்ப நீட்டான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. செகண்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து 10/16 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 16 ஃபீட் லாங்கர் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டார்க் கலரில் வந்து க்ரீன் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் போர்ட் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து நமக்கு வந்து கிளாஸ் எல்லாமே வந்து நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ டாய்லெட் பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா எல்லாமே வந்து ரொம்ப பெருசுங்க. அட்டாச்சு பாத்ரூம் வந்து எல்லாமே நல்ல ஸ்பேசியஸான டாய்லெட்டுமே இருக்குங்க. ஸோ ரூம்ஸ் மட்டும் இல்லாமல் டாய்லெட்டுமே நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வால் மவுண்டட் கிளாஸர், கிச்சன் கிளாஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு நான் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் இதுக்கும் வந்து வால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் சிங்கிள் வால்க்கு மட்டும் டார்க் கலரில் வந்து டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 2x2 வெண்டிலேட்டர் இருக்குதுங்க. ஸோ அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3x4 ஒரு யூபிவிசி விண்டோ வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக யூபிவிசி மெட்டீரியல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேடி அப்படின்ற பிராண்டு தான், நல்ல ஒரு லீடிங் பிராண்டு தான் வந்து விண்டோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட பால்கனிங்க. பால்கனியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15x13 மெஷர்மெண்ட் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க 2x2. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எலிவேஷன் கீழேயே பார்த்தோம், டஃப் அண்ட் கிளாஸ் எஸ்எஸ் மெட்டீரியலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கிளாஸ் டஃப் நம்ம பார்த்துருக்காங்க. ஸோ எலிவேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான பால்கனி வியூ இருக்குதுங்க இந்த வீட்டில் வந்துட்டு. ஸோ நார்த் ஃபேஸிங் வீடு அப்படிங்கிறதுனால வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து நல்லா வாஸ்துபடியாக வந்துருக்குதுங்க ரூம்ஸ் எல்லாமே வந்து. ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிங்கிள் வால்க்கு வந்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிசைன் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருக்குதுங்க. ஸோ வீட்டோட வெஸ்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெர்கோலா டிசைன் நமக்கு ஸ்டீலில் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நினச்சிருந்தா ஒரு ஃபிக்ஸ்டு டைப் யூபிவிசி கூட போட்டுக்கலாம். பட் அது எலிவேஷனுக்கு வந்து அந்தளவுக்கு சூட்டபுளாக இருக்காது அப்படிங்கிறனால வந்துட்டு அந்த ஸ்டீல்லே வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டோட அவுட்டர் ஸ்டேர் கேஸ்க்கு போடுறத பார்த்தோம். ஸோ அவுட்டர் ஸ்டேர் கேஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பில்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டீலில் தான் வந்து ஹேண்டைல் வைப்பாங்க. பட் இவங்க வந்து நமக்கு வந்து எஸ்எஸ் மெட்டீரியல் வந்துட்டு ஹேண்டைல் அமைச்சிருக்காங்க. நீட்டான ஒரு ரைசர் ரெட் வச்சு தான் அந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னர் ஸ்டேர் ஆகட்டும், வெளியே அவுட் ஸ்டேர் ஆகட்டும், எல்லாமே வந்து நீட்டாக ரைசர் இருக்குதுங்க. மேலே வந்துட்டாங்க ஓப்பன் டெரேஸ் ஏரியா பார்த்துட்ருக்கோம். கம்ப்ளீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷிங் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணி நமக்கு வந்து லைன் அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா பில்லர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டம்மி காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷன் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பில்லர்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பிரேக் பண்ணிக்கலாங்க. ஸோ அப்படியே நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வாஷிங் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நீட்டாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து ஒரு இன்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்துட்டு வாட்டர் லைன் பைப் கொடுத்துருக்காங்க. ஸோ துணிக்காய போடுற கம்பி வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக 1000 லிட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் 2 வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. 1000 லிட்டரில் காவேரி பிராண்டுங்க, கோயம்புத்தூரோட ப்ரைட். ஸோ யூபிவிசி தான் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பைப் லைன் எல்லாத்துக்குமே வந்து ட்ரிங்கிங் லைன் எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளீட்டாக யூபிவிசி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டை சுற்றியுமே பாருங்கள், நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டோட நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இங்கேருந்து ஐடி பார்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸராக இருக்குங்க. ஸோ இந்த வீடு வந்து கீரணத்தம் புதுப்பாளையம்லாம் அமைஞ்சிருக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இடிகரை, அத்திப்பாளையம், சரவணம்பட்டி எல்லாமே வந்து அதிகபட்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் வந்து ரீச் பண்ணலாங்க. இந்த வீடினுடைய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 85 lakhs பில்டர் வந்து கோட் பண்ணுறாருங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த வீடு வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுங்க. ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் விசிட் வரலாங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.